தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போஸ்ட் மாஸ்டர் வந்து குத்தாதான் வாங்குவீங்களா? நீங்க யாரு? எம்எல்ஏ. எம்எல்ஏவா? அப்படியா? என்ன அப்படியா? என்ன பார்த்தா என்ன அரசியல்வாதி மாதிரியா தெரியுது? இத கொடுக்கறது என் வேலை, வாங்கி படிக்கிறது உங்க வேலை. மனோஜோட ஷோரூமுக்கு வரும் ஒரு ரவுடி மனோஜ்கிட்ட லெட்டரை கொடுக்குறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது காணாமல் போயிடுறான். போனதுக்கப்புறம் லெட்டரை பிரித்து படிக்கிறாரு மனோஜ். அதில் உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், உன் தம்பி கொலைகாரன் ஆகிடுவான், நீ தற்கொலை பண்ணிக்குவேன்ருக்கு. அதை படித்து அதிர்ச்சி ஆகிற மனோஜ் அவனை தேடுறாரு. வேலை செய்கிறவங்ககிட்ட எங்கேன்னு கேட்குறாரு. இந்த பக்கமாக போனதாக சொல்கிறாங்க. அவனை தேடி ஓடுறாரு. அங்கே டீ கடைக்கு வெளியே 4 பேர் டீ குடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. மனோஜை பார்த்து எல்லாம் நக்கலாக சிரிக்கிறாங்க. டீ கடையிலேருந்து அந்த ரவுடி வெளியே வரான். வர்றவங்கிட்ட யார் என்னன்னு விசாரிக்கும்போது இது தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமாக இருந்தாக்கா சாப்பிட்ட டீக்கு காசு கொடுத்துட்டு வான்றாரு. அங்கே போய் டீக்கு காசை கொடுக்குறாரு. 80 ரூபான்றாங்க. டீயா 80 ரூபான்னு டீ கடைக்கார்ட்ட மனோஜ் கேட்குறாரு. இல்லை, அவன் பிஸ்கட்டு சிகரெட்லாம் வாங்கியிருக்கிறான், சேர்த்து 80 ரூபா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஆளை காணும். அங்கே இருக்கிறவங்ககிட்ட இன்னும் அந்த ஆள் எங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் கேட்கும்போது அவன் ஒரு ரவுடி, நீ ஷோரூம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஷோரூம் வச்சுக்கிறியா, அவனை வழி பண்ணிவிடுவான், உஷாராயிருன்னு அவனை மிரட்டி அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வரும் மனோஜ் இதை ராகினிகிட்ட சொல்ல முடியாது, சொன்ன அம்மா கிட்ட தான் சொல்லணுன்னு முடிவு பண்ணுறாரு. ராத்திரிலாம் தூக்கம் இல்லாமல் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் ஏன்டா ஃபோன் பண்ணுறான்னு கேட்குறாரு. ஒரு முக்கியமான விஷயம், மேலே வான்னு சொன்னோடனே மேலே வராங்க. மேலே வந்த விஜயா கிட்ட லெட்டரை கொடுக்குறாரு. படித்தோடனே லெட்டர் கீழே போட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்புறம் மேலும் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. மனோஜ்கிட்ட யார் என்னென்னு விசாரிக்க வேண்டியது தானேன்னு கேட்குறாங்க விஜயா. அதுக்கு நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ளாம எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் கற்பனையாக ஒரு கதை சொல்கிறாரு விஜயா கிட்ட. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு நீங்கள் செத்துடுவீங்க, முத்து ரோகிணியை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான், அதை அஜித் தாங்க முடியாமல் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு, அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா திட்டுறாங்க. ஏன்டா கற்பனைலாம் பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்கிறாங்க. இருந்தாலும் பயமாக இருக்குன்ற மாரி மனோஜ் உளறிட்டுருக்கிறான். மறுபுறம் மனோஜ் ஒரு பதட்டமாகவே இருக்கிறாரு. ஊரில் இருக்கிற அம்மாவையும் பையனையும் சென்னை அவுட்டர் பக்கத்தில் தங்க வைக்கிறதுக்காக ஸ்கூல் பார்க்குறாங்க ராகினி. ஸ்கூல் பார்த்துட்டு வராங்க. ஒரு வீடும் பார்க்குறாங்க. அட்வான்ஸ் 1 லட்ச ரூபாய் கேட்குறாரு. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படி பணம் ரெடி பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. மனோஜ்கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. மனோஜ்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க ராகினி. இந்த விஷயத்தை பற்றி ராகினி கிட்டேயும் சொல்கிறாரு. அவங்க கடைக்கு ஒரு பாடி கார்டு வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. கடைசியில் ஒருத்தவர் வராரு.